அண்மை செய்தி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர் பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்றத்தின் போது கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒருதலைபட்சமாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதாக நகராட்சி நிர்வாகம் மீது வியாபாரிகள் குற்றச்சாட்டு முன்வைத்து அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அப்போது கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. நகராட்சி ஊழியர்கள் வியாபாரிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்றின் போது கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். தற்பொழுது அப்பகுதி மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அங்குள்ள கள நிலவரம் என்ன? வணக்கம். குடியாத்தம் நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் எப்பொழுதுமே ஏற்பட்டு வருகிறது. இருக்கின்ற ஒரே ஒரு பிரதான சாலை பேரணம்பட்டு குடியாத்தம் சாலை. இந்த சாலை தற்போது ஒரே ஒரு பாதை மட்டும் மாற்றுப்பாதையாக அமைக்கப்பட்டு அங்கு உள்ள இருக்கின்ற கிராமங்களுக்கு மட்டும் செல்வதற்கான வழி இருக்கிறது. நகரை தாண்டித்தான் அந்த புறநகர் சாலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் நகரின் பல்வேறு பகுதிகளை ஆக்கிரமித்து நகரின் முக்கிய சாலைகள் மற்றும் கிளை சாலைகளை ஆக்கிரமித்து நடைபாதை வியாபாரிகளும் கடைகளும் அங்கங்கே போடப்பட்டுள்ளன. தற்போது அமைக்கப்பட்டிருக்கின்ற நடைபாதை கடைகள், அதாவது பிளாட்பார கடைகளால் பெரும் அவதி ஏற்படுகிறது. பொதுமக்களுக்கு செல்வதற்கு கூட மருத்துவமனையை சுற்றியுள்ள இடங்களையும் ஆக்கிரமித்திருப்பதால் எந்த ஒரு வாகனமும் உடனடியாக செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் மிகவும் கடுமையான ஒரு கஷ்டத்துக்கு பிறகு அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இது உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக 15 நாட்களுக்கு முன்பாகவே மாநகர இந்த நகராட்சியின் நிர்வாகத்தின் சார்பாக கமிஷனர் மங்கையர்கரசன் மூலமாக அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அந்த 15 நாட்கள் நோட்டீஸை பெற்றுக்கொண்டும் அவர்கள் யாரும் காலி செய்யாமல் தொடர்ந்து அதே இடத்தில் கடைகளை போட்டு வந்தார்கள். அந்த 15 நாட்கள் கெடு முடிந்து இன்று அந்த இடத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக நகராட்சி ஊழியர்கள் அப்பகுதியில் பணிகளில் ஈடுபட முயன்ற போது அவர்களிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளிடம் சென்று கேளுங்கள், எங்களிடம் கேட்பதில் எந்த ஒரு இல்லாமல் நாங்கள் பணியாளர்கள், நாங்கள் இந்த பணியை செய்துதான் தீர வேண்டும் என்று அவர்கள் பதிலுக்கு சொல்லவே இவர்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அதிகாரிகளோ இவர்கள் சொல்வதை எதுவும் காது கொடுத்து கேட்காமல் பணியாளர்களுக்கு உத்தரவிட்டு உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்றுங்கள் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில் அவர்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்ட போது கடை வியாபாரிகள் மற்றும் பிளாட்பார கடை வியாபாரிகள் அவர்களுடைய ஊழியர்களை தாக்க துவங்கினர். பதிலுக்கு ஊழியர்களும் அவர்களை தாக்கி இரு தரப்பிலும் கைகலப்பு ஏற்பட்டு இருவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நகராட்சி ஊழியர்களை கண்டித்து அந்த கடைக்காரர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். சாலையில் அமர்ந்து அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது காவல்துறையினர் அவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்த ஒரு மிகப்பெரிய மோதல் பார்ப்பதற்கு பொதுமக்களுக்கு பெரிய அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, அதிர்ச்சியம் ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு தான் இது போன்ற பிரச்சனைகள் எழும், பதட்டங்கள் எழும். ஆனால் தற்போது இது அதிகாரிகளையும் தொற்றியிருக்கிறது. அதிகாரிகள் எல்லா இடங்களிலுமே தவறான ஒரு முன்னுதாரணங்களை எடுக்கிறார்கள். அவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களிருந்து அப்புறப்படுத்துவதற்கு வேறொரு தேதி கொடுத்திருக்கலாம், ஆனால் அதையும் அவர்கள் செய்யவில்லை. அதே போல இந்த நடைபாதை வியாபாரிகளுக்கும் ஒரு சமூக பொறுப்பு இருக்க வேண்டும். அவர்களும் அந்த மருத்துவமனை பகுதியில் இருக்கின்ற கடைகளையும் அவர்கள் ஆக்கிரமித்து அந்த சாலைகளையும் ஆக்கிரமித்து வைத்திருப்பது மிகவும் அது கண்டனக்குரியது என்று அந்த அப்பகுதி மக்கள் அவர்கள் ஆட்சேபனை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும், உடனடியாக ஆக்கிரமிப்புகள் அகற்ற வேண்டும் என்று அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.